பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இந்த வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூட்டண்டையிலே உள்ள கனிதரும் செடி. அப்ப பாருங்க, நீரூட்டு என்பது தேவனுடைய பிரசனம், தேவனுடைய பலன், தேவனுடைய கிருபை. யாரெல்லாம் நீர்க்கால்களாகிய தேவ பிரசனத்து மேலே இருக்கிறார்களோ, வல்லமையில் இருக்கிறார்களோ, அவர்கள் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பார்கள். நீங்க யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது 5ஆம் வசனம், என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. நான் செடி, நீங்க கொடிங்க. பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த செடியும் கொடியும் இணைந்திருக்கும் போது தான் அது கனி கொடுக்கிறதாய் மாறுகிறது. தேவ மக்களே, இன்றைக்கு இறைவனோடு உள்ள தொடர்பு, நீங்க என்னாகமும் 2 நாளாகவும் 16:9 படிக்கும் போது, நம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் அது பூமி எங்கும் உலாவை கொண்டது. அப்ப கர்த்தருடைய அந்த வல்லமையோடு ஒரு கனெக்டட் யாருக்கு இருக்கோ, அந்த தொடர்பு யாருக்கு இருக்கோ, அவர்கள் வெளி தோற்றத்திலே கனி கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அதுக்கு மேல இருந்து ஒரு வசனம், அதே சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல துன்மார்க்கர், பாவி, பரியாசக்காரர் 3 லிஸ்ட் கொடுக்குது. நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், நான் விசுவாசி என்று சொன்னாலும், உங்களுடைய கனெக்ஷன் எங்க இருக்குது? துன்மார்க்கரோட, பாவிகள் போட்ட பாதையிலேயா, பரியாசம் கேலிய கிண்டலுமாய் அவதூறு பண்ணுகளோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கா? இல்ல 2ஆம் வசனம், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷனை அவர் பாக்கியவனாய், எப்படிப்பட்ட பாக்கியவனாய், அவன் தொடுவதெல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். தேவ மக்களே, இன்னைக்கு அனைவருடைய ஆசை, நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும், நான் எது செய்தாலும் அது வாய்க்கணும். அது எப்போ வாய்க்கும் என்றால், இறைவனுடைய கருணையும் ஆசையும் உனக்கு இருக்க வேண்டும். அவர் சொல்றது பாருங்க, அந்த நீர்க்கால்கள் மேல் அந்த நடப்பட்ட நீர் ஓடுகிற நீர் ஓடையிலே நீங்கள் நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய். எது நீரோடை? அதே சங்கீதத்திலே 92ஆம் சங்கீதம் 13 சொல்றது, கர்த்தருடைய ஆலயத்திலே நீ நாட்டப்பட, அந்த நாட்டப்பட்டுகிற ஒரு இறைவனுடைய பிரசனத்திலே, அவருடைய உபதேசம் கேட்கிற இடத்திலே, வேதம் படிக்கிற இடத்திலே, தேவன் ஆராதிக்கிற இடத்திலே, ஜெபிக்கிற இடத்திலே யார் நாட்டப்படுகிறார்கள்? அது கொலேசியர்ல நீங்க அங்க 1ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க அழகாக இருக்கும். நாட்டப்பட்டவர்களாய், வேறு கொண்டவர்களாய், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் சொல்லி கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க 4லிருந்து நீங்க 6 வரைக்கும் பார்த்தா அந்த நாட்டப்படுகிற அனுபவம். இயேசுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் யார் மேல் நாட்டப்பட்டிருக்கிற? இறைவன் மேலையா, இந்த உலகத்தின் மேலையா? தேவன் மேலே நீங்கள் நாட்டப்படுகின்றால் அவருக்குள்ளே இந்த சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்து உங்களை கனி நிறைந்த வாழ்க்கையா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படுங்கள். இயேசுவே, நான் உண்மையில் நாட்டப்பட கிருபை தாரும், நான் செய்வதெல்லாம் வாய்க்க என்று பலன் தாரும். சங்கீதம் அந்த 1:3 நான் இலை உதிராத ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறவனாக இருக்க எனக்கு அருள் புரியும், கிருபை தாரும் என்று நீ ஜெபித்து பாருங்கள். இந்த வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும். சங்கீதம் 1:3 நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்படத்தக்கதாய் ஆசைப்பார். யோசேப்பு எப்படி நீர்நிலை மேலே கட்டப்பட்டவனாக இருந்தானோ, தேவ பிரசனத்து மேலே கட்டப்பட்டிருந்தானோ, உங்க வாழ்க்கையும் கட்டப்பட கர்த்தர் கிருபை அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.